என்னை சுகமாய் தங்கச் செய்வர் நீ. மகன் தூய ஆவியின் திரியோக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதம் 8வது வசனம் 21வது 8ஆம் அதிகாரம் 21வது திருமொழி. மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் மாத்திரமல்ல, யோக்கியமானதை செய்ய நாடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவன் கனமுள்ளவனாக கருதப்பட்டான் என்ற வசனம், இதையே ரோமர் 12:17 வாசிக்கிறோம். இங்கு செய்யவும் நாடுகிறோம் என்ற வார்த்தை முன்னமே உணர்ந்து கொண்டு செயல்படுதல் என்ற பொருளில் கடவுள் பார்வையிலே கண்ணியமானதாக சரியானதாக என்பதை முன்னரே நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இதை நாம் எவ்வாறு செய்ய முடியும்? நாம் எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை செய்ய முடியும்? ஆவிக்குரிய செவிகள் நமக்கு மிக அவசியம். அதனை கூர்மையாக்க வேண்டும். தினமும் முற்றிலுமாய் அவரே நம்மை வழிநடத்த, அவரிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க மிக உதவியாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் பல்வேறு விதமான காலங்களிலே, சூழ்நிலைகளிலே, சமயங்களிலே, என் குடும்பத்திலும் சரி, ஊழிய பாதையிலும் சரி, பிசாசு வந்து என் காரியங்களை செய்வதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. கோபத்தில் அதிகமாக பேசிவிடுவோம். ஆனால் அந்த பேச்சை குறித்து நான் கடவுளிடத்திலே, ஆண்டவரே, நான் இவ்வாறு என் மகளை, மனைவியை, குடும்பத்தை, ஊழியத்தில் உள்ள எனக்கு கீழாக பணிபுரிகிறவர்களை நான் அதிகமாக திட்டியிருக்கிறேன், அதிகமாக பேசியிருக்க. ஒருவேளை நான் பேசின பேச்சுக்கள் தவறானதா, எனக்கு புரியவில்லை, எனக்கு வெளிப்படுத்தி என்னை மன்னியும். இதே போல தான் 2000 கிரிக்கெட் ஜாம்பவான் என்று அழைக்கப்படக்கூடிய, தென்னாப்பிரிக்காவின் கிரிக்கெட் ஜாம்பவான் என்று அழைக்கப்படக்கூடிய ஹான்சி குரேனியா சூதாட்டத்தில் ஈடுபட்டார். அதற்காக தொலைபேசி ஆதாரம் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் அறிவித்தபோது கிரிக்கெட் உலகம் முழுவதும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பின்பு கிங்ஸ் விசாரணையிலே ஹான்சி குரேனியே குற்றவாளி என்று கண்டறியப்பட்டு, குற்றத்துக்கு அவருக்கு வாழ்நாள் முழுவதும் கிரிக்கெட்டே ஆடக்கூடாது, தலையிடக்கூடாது என்று அக்டோபர் 11, 2000 ஆண்டு அவர் குரேனியா தன் செயலுக்காக மன்னிப்பு கேட்டார். என்னுடைய மதிகேடும் பலவீனமுமான தருணத்தில் கடவுளை விட சாத்தானை என் வழிகளிலே எனக்கு கட்டளையிட அனுமதித்தேன் என்று குரேனியே கூறினார். பின்பு 2002 ஆண்டு ஒரு விமான விபத்திலே அவர் உயிரிழந்தார். நாம் நம்முடைய வேலைகளை, பணிகளை செய்யும்போது நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக பணிவோடு இருக்க வேண்டும். ஒருவேளை எஜமானனே தவறாக நம்மை குறித்து, உங்களை குறித்து பேசியிருந்தால், தவறாக குற்றவாளி என்று குற்றம் சுமத்தியிருந்தாலும் கூட, நீ பொறுமையாக சாத்தானுக்கு உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய வேலையிலே இடம் கொடுக்காதபடி மிக கவனமாக கடவுளுக்கு மாத்திரம் வேலை செய்கிற மனிதனாக உன்னுடைய வேலையிலும் பணிகளிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக நல் நடத்தையோடு செயல்பட கவனமாயிருக்க வேண்டும். கோபத்திலே நாம் ஒரு வார்த்தைகளை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், பிசாசு வந்து நம்முடைய செயல்களிலே அவன் தலையிடுகிறவனாக காணப்படுகிறான். அன்பான இறை மக்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய ஆலயத்திலே, ஆராதனையிலே நாம் காணிக்கை போடுகின்ற நேரம், ஆயரை பார்த்து காணிக்கை போடுகிற ஒரு மக்கள், தனக்கு இருக்கிற செல்வங்களை எண்ணி காணிக்கை போடுகிற 2வது கூட்டம், 3வது தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த நன்மைகள் ஏராளம் தாராளம் என்று எண்ணி காணிக்கை செலுத்துகிற கூட்டம் 3வது. 4வது, அவர் காணிக்கை போடும்போது பல்வேறு விதமான யோசனைகள், அந்த யோசனையைத்தான் சாத்தானுடைய தலையீடு. நாம் இங்கே
முதல் உண்டியல் போடுகிறோம், இரண்டாவது உண்டியல் போட மறுக்கிறோம். கடவுளுக்காக கொடுப்பதிலே அது முதல் உண்டியலாக இருக்கட்டும், இரண்டாவது உண்டியலாக இருக்கட்டும், அது சபை சந்தாவாக இருக்கட்டும், அறுவடை காணிக்கையாக இருக்கட்டும், தசம பாகமாக மனிதனை பார்க்காதே. நீ கடவுளுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதருக்கு முன்பாக நல் நடத்தையோடு நீ செயல்படுவாய் என்று சொன்னால் உன்னுடைய காணிக்கைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் மனரம்யமாய் உதாரத்துவமாய் முழு உள்ளத்தோடு நீ உன் காணிக்கைகளை அர்ப்பணிப்பாய். இன்றைக்கு ஏன் நம்மால் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள முடியவில்லை? ஏன் நம்மால் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு நாம் ஆளாகிறோம்? அவற்றிலிருந்து விடுபட நம்முடைய வேலைகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பணிகளிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசை அனுமதிக்கிறோம். ஏன் இப்படி பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லுகின்ற வகையிலே நம்முடைய காரியங்கள், வாழ்க்கை பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை. ஆகவே நம்முடைய பணிகளில் எந்த இடத்துல நீ பணிபுரிந்தாலும், எந்த வேலையை செய்தாலும் பிசாசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்காதபடி கடவுளுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து ஆவியானவருடைய சிந்தையோடு பணிகளை மேற்கொள்வோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களுக்கு நித்திய நித்திய கிருபையாக கிடைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுள் தாமே இந்த நாளில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜீவியத்தில் ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுகிறவர்களாக, ஆண்டவருக்கு மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறவர்களாக, எங்கள் வேலையிலும் வாழ்க்கையிலும் குடும்ப பணிகளிலும்